வா அட்லாஸ்ட் வந்து சேர்ந்துட்டேன்டா சாமி. ஏண்டா மகேஷ் எப்படி தூங்காமலே ஓட்டின? ஏண்டா வந்து எங்கேயாவது தெரியுது? ஹே ஹாய். டேய் ஆனந்த் சிம்ரன் ஜோடி நச்சுன்னு இருக்குல்ல? ஆமாண்டா உண்மையாலுமே சிம்ரன் நச்சுன்னு இருக்காடா. நான் என் பர்ஸ வண்டி எங்க போற? சாப்பிட்டதுக்கு வந்து பணமா வைக்க போற? வாடா ஒழுங்கா. Meet my husband, Dr. Anand. Stop! சார் பார் எக்கட டிசைட். தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட சிம்ரன். என்னடா லைஃப் இது? உனக்கு எதுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு? அவங்க 2 பேரும் எதுக்கு ஜோடி சேர்ந்தாங்க? இந்த கர்மத்தை பார்க்க நீ எங்க வந்த? அவ்வளோ வளைஞ்சா இப்ப மீட் மை ஹஸ்பண்ட். இந்த மூஞ்ச வச்சுட்டு நான் இதை பார்க்க வந்தேன். உன் பொழப்ப நினைச்சாலே கொமட்டுது. கரெக்ட். எது அதுக்குள்ள ஹனிமூன் முடிச்சுட்டு சிம்ரன் வாந்தி எடுக்கிறாளா? No. Wait a minute, I'm coming. இது வேற பொண்ணு. ஐயோ எக்ஸ்கியூஸ் மீ சாரி. வாம்மா வாம்மா. கல்யாணத்துல ஃப்ரீ மீல்ஸ் கிடைக்கிறது இப்படியா சாப்பிடுது? உட்காரு. இடத்த அடிச்சுக்கிட்டு சரகா சேம் பிராண்ட். நோ இங்க பாரு, ஆம்பளைங்க பொம்பளைங்க ஈக்குவலா இருக்கணும். அதுக்குன்ட்டு சரக்கு அடிக்கிறதுலயும் ஈக்குவலா இருப்பீங்களா? நாடு தாங்குமா? எங்க போச்சு? I've seen you somewhere. எங்க? ஹலோ மறுபடியும் வாந்தியா? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்ற? எங்க போச்சு? என்னது? என் லக்கி பிரேஸ்லெட். பிரேஸ்லெட்டா? கீழே விழுந்துருச்சு. கீழயா? எங்க? அங்க. அங்கயா? இல்ல இங்க. இங்க 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 இங்க. இங்க. நிறுத்து நிறுத்து. இந்த பார், நீ அந்த பக்கம் தேடு, நானும் அதே பக்கம் தேடு. இவனெல்லாம் எங்க போய் தொலைஞ்சது? நான் உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேன். நீ பிரேஸ்லெட். டேய் திருட்டு கம்னாட்டி ஆனந்த், வெயிட் குறைச்சு ஸ்லிம் ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியடா. 6 மாசத்துல 25 கிலோஸ் குறைச்சிட்டு வந்தா இப்படி ஏமாத்திட்டியடா பாவி. நீலாம் நல்லா இருக்கியா? ஓடம்பாக்கம் பிரிட்ஜ் மேல இருக்கிற ஹோர்டிங்ல அது நீ தானே? கிராபிக்ஸ் இல்லையா? ஷட் அப். இங்க நான் சீரியஸா திட்டிட்டு இருக்கேன். டோன்ட் டிஸ்டர்ப். You bloody, you son of a rascal. நீ கட்டிருக்கிறியே அந்த ஓலை பிச்சிக்காரி, ஓட்ட பிச்சிக்காரி. சிம்ரன்
சிம்ரன் bloody சிம்ரன் donkey monkey pussycat ஏய் என்ன சிம்ரனை இவ்ளோ டீசனா திட்டற நான் காட்றேன் பாரு பண்ணாட பரதேசி தேஞ்சு போன கிறுக்கி மாவுல பாரு இங்க இருந்து திட்டினா உங்களுக்கு கேட்காது உள்ள போய் திட்டுவோம் கமான் நீங்க கரை எங்க இருந்து தான் வருது ஐயோ சாரி சுர்முஜி தேங்க் யூ ஏதாச்சும் லோக்கலா திட்டேன் லோக்கல் மூஞ்சில என் பீச்சாங்காய வைக்க ஏதோ படத்தோட டைட்டில் இல்லையா விட்டுட்டா அது கூட வைப்பாங்க ஹாப்பி மேரிட் லைஃப் அங்க நடக்கிறதுக்கு நான் இங்க டப்பிங் கொடுக்குறேன் பாரு எங்க பரம்பரையே மானக்கட்ட பரம்பரை நல்ல வேலை எங்க பரம்பரைக்கு இந்த சொர்ண கட்டவை எனக்கு பொண்டாட்டியா கிடைச்சிட்டா மூஞ்சிய பார்த்தாலே மூதவின்னு கரெக்டா தெரியுது ஹனிமூனுக்கு எங்க போறீங்க அது கூவத்துல போட் ரைடிங் போறோம் ரொம்ப நாத்தமா இருக்குமே நம்ம அசிங்கத்தை விடவா நம்ம ஆசீர்வாதம் பண்ணலாமா நல்லா சுகர் பிபி எல்லாம் வந்து நாசமா போயிடுங்க எனக்கு லாங் டிரைவ் போகணும் எந்த கார் that car சார் உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு டாக்டர் என் ரிப்போர்ட்ஸ் இப்போ தான் வந்துச்சு நாம எது வரக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதுவே வந்திருக்கு I'm sorry. Come on, கௌதம். இப்போ தான் உங்க மனசை திடமா வச்சுக்கணும். நம்பிக்கை இழந்துடக்கூடாது. டாக்டர் எனக்கு இன்னும் எவ்வளோ டைம் இருக்கு? மேக்ஸிமம் 2 to 3 years. வேணும்னா இன்னொரு தடவை செக் பண்ணி. Don't worry. அமெரிக்காவில் இப்போ தான் இதை பற்றின ரிசர்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. Definitely they'll find some solution. No! ஏன் டாக்டர் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது? முடி கொட்டுறதுங்கிறது இட்ஸ் a common problem. டாக்டர் எனக்கு இன்னும் ஒரு தடவை கூடயும் கல்யாணம் ஆகல டாக்டர். Don't worry. சொட்டைங்கிறது சொதப்பல் தான். அதுக்காக சொட்டையானவங்க எல்லாம் சொதப்புவாங்கன்னு சொல்ல முடியாது. At times சொட்டைங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். எதுக்காக முடி கொட்டுதுன்னு நினைக்கிறீங்க? டென்ஷன்ல தான். ஏன் டென்ஷன்? முடி கொட்டுறதால தான். டேய் லூசு, இந்த ஆம்பளைங்க ஏன்டா இப்படி முடியன்னு அலையறீங்க? ஆம்பளைங்க பத்தி நீ பேசாத. நீ ஒரு பொம்பளைன்ற விஷயம் நம்மள தவிர வேற யாருக்கும் தெரியாது. மச்சி முடி போனா என்னடா? சிவாஜி படத்துல வர ரஜினி சார் மாதிரி மொட்டை எடுத்து சும்மா தட்டிட்டே நடடா நீ. இதோப்பா அதிகமா சிரிக்கிற பொம்பளைங்களும் அதிகமா தலைமுடி வச்சு பந்தா காட்டுற ஆம்பளைங்களும் உருட்டது சரித்திரமே இல்ல. யாரா சொன்னா? சாமியாருங்களாம் நீல நீளமா முடிய வச்சுட்டு எவ்வளவு சாதிச்சிருக்காங்க தெரியுமா? நீ அப்படித்தானே ஆக போற. இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல நாளானிக்கு ஒவ்வொரு முடியா கொட்டி உங்க தலையெல்லாம் கிரிக்கெட் கிரவுண்ட தாண்ட ஆக போகுது. நல்ல வேலை லேடிஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இல்ல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒவ்வொரு முடி ஒரு உண்மை சொன்னா கொட்டும். அதனால தாண்டா ஆம்பளைங்க உண்மை சொல்லி சொட்டையாடுறாங்க. பொம்பளைங்க சும்மா நீளமா வளர்த்து விடுறாங்க முடிய. போயிட்டு வரேன். தயவு செஞ்சுடா சாமி. மச்சான் ரிப்பீட். எக்ஸ்கியூஸ் மீ. ஜென்ஸ் டாய்லெட்ல லேடிஸ் என்ன மறுபடியும்? கௌதம்
எக்ஸாக்ட்லி. நீ எதுக்கு இங்க நிக்கிற? ஹலோ, அது நான் உன்ன கேக்குறேன். இது ஜென்ஸ் டாய்லெட். அர்ஜென்ட். அதான். வெல்கம். Thank you. நீ எப்போ சென்னை வந்த? ஹைதராபாத்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அவங்க கூட வந்தேன். நீ? There. That's my gang. Oh, nice. அந்த ரெட் Dress பொண்ணுக்கு உன் ஃப்ரெண்ட் 3 மாசமா ரூட் விட்டுட்டு இருக்கான். ஆனா வொர்க் அவுட் ஆகல. ரைட்? அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு ஃபேஸ் ரீடிங் தெரியும். அதுக்கெல்லாம் தனி டாலன்ட் வேணும். ஃபேஸ் ரீடிங்? டாலன்ட்? சும்மா கதை விடாத. Oh yeah. Yeah. Watch. Okay. அந்த கார்னர்ல உட்கார்ந்து இருக்கிற அந்த பொண்ணு பேரு பீல ஸ்டார்ட் ஆகும். பிங்கி. கொஞ்சம் ஸ்மார்ட்டான பொண்ணு. கொஞ்சம் ஹேர் கம்மி, அறிவு ஜாஸ்தி. அத பார்த்தா யார் வேணாலும் சொல்லுவாங்க. அவ ஒரு பயங்கரமான ரவுடி. எப்பவுமே ஃபர்ஸ்ட் திட்டிட்டு தான் அப்புறம் பேசுவா. ரைட்? அடி பாவே. ஏய் நித்து. டேய் நித்து, என் கிளாஸ்மேட் தெரியுமா? ஸ்டூபிட். எவ்வளவு நாள் ஆச்சுடி? கான்டாக்ட் இல்ல. நேத்து தான் வந்தேன். அங்கிள் வீட்ல தங்கி இருக்கேன். ஓ, 1 வீக் இருப்பேன். ஹே, நாளையில இருந்து ஃபுல் ஷாப்பிங், ஓகே? ஓ ஷிட். எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குடி. அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போறேன். கூட அத்தனை பேர் சுத்திட்டு இருக்காங்களே, வேஸ்ட் பார்ட்டிங்க. யாராவது ஒருத்தர் கோத்துடு. கரெக்ட். மாட்னா. யாரு? நீதான். நானா? எனக்கு எக்கச்சக்கமா வேலை இருக்கு. நான் வர மாட்டேன். நோ. நித்யா, நீ கவலைப்படாத. இவன் கண்டிப்பா வருவான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவன் பாக்குற ஜாப் ஒரு பயங்கரமான ஜாப். மொத்த தமிழ்நாட்டு மக்களோட தூக்கத்தை கெடுக்கிற ஜாப். வணக்கம் நேயர்களே. சதா வேலை வேலைன்னு ஓடிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில எதுலையுமே ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ண முடியறதில்ல. அப்படிப்பட்டவங்களோட வாழ்க்கையில வெற்றி அடையிறதுக்கு குஜிலி பிளஸ் எப்படி உதவுதுங்கிறத நம்ம குருஜி ஐயா நமக்கு சொல்ல போறாரு. வணக்கம். எந்த வேலை செஞ்சாலும் சுத்தமா செய்யணும். அறகுறையா செய்யக்கூடாது. அறகுறையா செஞ்சா என்ன ஆகும்? உருப்படாம போயிடும். Thank you. இப்போ குறைக்கிற நாய் கடிக்காதும்பாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? ஒண்ணு அது குறைக்கணும், இல்ல கடிக்கணும். 2 விஷயத்த ஒரே நேரத்துல செய்ய முடியாது. ஆனா நம்ம ஆளுங்க 10-15 வேலைய பரபரன்னு ஒரே நேரத்துல செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அது நடக்குமா? நடக்காது. புரிஞ்சா? நேயர்களே, இவ்ளோ நேரம் வாழ்க்கையில எப்படி சக்க போடுறதுன்னு நம்ம குருஜி பாதமா அரேஞ்ச் பண்ணி ஏமா என்னமா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாருன்ற தொழிலையே மாத்திக்கிட்டு இருக்க? அத்தானே இங்க பாருமா, அழகா ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தாரு, இல்ல ஒரு ஐடியா சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லலாம். அப்புறம் பாதம் இல்ல குஞ்சித பாதம். எங்க சொல்லுங்க. ஐயோ, ஏமா தாத்தான்னு பிரிச்சு எடுக்கிற? குஞ்சித பாதம் சேர்த்து சொல்ல வேண்டியதானே? அட போங்க. உங்களுக்கு தமிழ் கூட சரியா வராது. யார் உங்களை எல்லாம் வேலைக்கு வச்சது? உங்க ரெக்கமெண்டேஷனா? ஆமா தம்பி, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. எப்போ? ஐயோ, இது அந்த தப்பு இல்ல தம்பி, வேற தப்பு. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பொண்ணை காட்டும் போதெல்லாம் ஏதோ பூவு காயெல்லாம் போட்டு மேட்ச் பண்ணி விட்டுருங்க. இல்லன்னா என் பொழப்பு சிரிப்பா சிரிச்சிடும். யார் அது? அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஏன்பா என்ன இந்த சிரிப்பு சிரிக்கிறா? யார் அந்த பொண்ணு? அது தெரிஞ்சவளா? அடுத்த தரம் காம்பேரிங்க்கு சொன்னப்பா. கொஞ்சம் நீங்க போறீங்களா? அப்ப அது கூட்டிட்டு போ. ஐயோ, வந்து தொலை. உன்னை கட்டிக்க போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. இப்பவே அந்த டெக்னிக் இந்த டெக்னிக்னு எல்லா டீடைலும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஓச்சே. எங்க டிவி ஸ்டேஷன்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம்ல வித்தியாசமான ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. இந்த தடவை எனக்கு இந்த ப்ரோக்ராம் மாட்டிக்கிச்சு. அது என்ன மாட்டிக்கிச்சுன்னு இவ்ளோ வெறுப்பா சொல்ற? ஹாப்பியா தானே ஷூட் பண்ண? ஓ, இப்போ நீ எங்க போணும்? ஷாப்பிங். ஒன்லி விண்டோ ஷாப்பிங்கா? ஏன் டேஸ்ட்க்கு இங்க எதுவுமே இல்ல. என்னத்தா டேஸ்ட்? கடைக்கு போனோமா வாங்கணுமா கிளம்பிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்குற மாதிரி ஒரு நாள் பூரா இங்கே கிடக்க வேண்டியது. லேடி ஷாப்பிங்க்கு பின்னால ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு. அது ஒரு சைக்காலஜி. உங்க டைம் வேஸ்ட்க்கு ஒரு ரீசன் வேற. உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இப்போ மேட்டர் என்னன்னா,
கேர்ள்ஸ் பிறந்ததுல இருந்தே என்ன பேர் வைக்கணும், எந்த ஸ்கூல்ல சேரணும், என்ன படிக்கணும், யார கல்யாணம் பண்ணிக்கணும், எத்தனை குழந்தைங்களை பெத்துக்கணும், என்ன பேர் வைக்கணும், இப்படி இம்பார்ட்டன்ட் விஷயத்துல டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு லேடிஸ்க்கு சாய்ஸே இருக்காது. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க இருக்கிறதுக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரே இடம் ஷாப்பிங். பிடிச்சா வாங்குவோம், பிடிக்கலனா வேற தேடுவோம். Any doubts? Good. Hey, nice dress. டேய் மவனே, ஷூட்டிங் என்ன ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல நடக்குது? ஐயோ இல்லடா, அது வந்து ஹீரோயின் காஸ்டியூம் செலக்ட் பண்ணலாம்னு தான் வந்தேன். டேய் உன் ஹீரோயின் எங்க பார்த்த மாதிரில இருக்கு. அது வந்து கசன் ரிலேட்டிவ். எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இது அந்த ஹைதராபாத் கல்யாணத்துல பார்த்த ட்ரிங்க் இல்ல, பார்ட்டி கார்ல லாஸ்ட் இயர் மேனேஜர்ல பார்த்தமே அந்த பொண்ணு தானே? ரெண்டுமே ஒரே ஃபிகர் தான். ஐயோ அதுதான் இவனும் சொல்லிட்டு அப்ப இருக்கான். கசின் சொன்னா அது வந்து டக்குன்னு வந்து ஐடியா. ஐடியாவா? அப்ப இதுன்னு ஒரு ஃப்ரெஷ் அஃபேரா? டேய் சும்மா இருடா, அன்னைக்கு பிங்கி தான் பப்ல ஊர் சுத்தி காமிக்க சொன்னா. டேய் விட்றா, அவனுக்கு இப்பதான் டைம் செட் ஆயிருக்கு. கப்ரஸ் வெச்சு காம்ப்ரமைஸ் நம்ம வெச்சு காம்ப்ரமைஸ். என்னடா பண்றீங்க? Oh my god, nutty boy. Hey, jingle. யாரா ஜிமிலி? அந்த பொண்ணுக்கு முன்னாடி என் மானத்தை வாங்காதீங்கடா. கையெடுத்து கும்புறேன். வேணும்னா அடுத்த தடவை பப்பில் நானே செட்டில் பண்றேன். ஹே கௌதம், எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஒந்து கூட நல்லா தான் இருக்கு. சிச்சு சிச்சு. கம். சிச்சு சிச்சு சிச்சு. ரெட் கிராஸ் காரங்க ஆர்கனைஸ் பண்ண ஃப்ளட் ரிலீஃப் கேம்ப்க்கு எங்கள் டிவி சேனல் நியூஸ் கவரேஜ்க்காக நான் அங்கே போயிருந்தேன். What a surprise, yeah? நித்யா, 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 உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஷாப்பிங்க்கு வந்து உங்கள் பேக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக மறந்துடுறீங்க. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? எவ்வளோ கால்ஸ், எத்தனை மெசேஜஸ், எதுக்காவது ஒரு ரிப்ளை? You know what? Just forget it. நித்யா, 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 hey, come on, yeah. நித்யா, நித்யா, hey, come on, yeah. இப்போ நான் என்னதான் செய்யணும்? என்ன வேலை செஞ்சாலும் உருப்படியா செய்யணும், அறகுறையா செய்யக்கூடாது. அறகுறையா செஞ்சோம்னா உருப்படாம போய் இப்போ அப்பளத்தை உடைச்சு தான் சாப்பிடுறோம். ஆனா அதை உடைச்சு வச்சிருந்தா சாப்பிடுவோமா? நம்ம அப்பளத்தை நாமளே உடைச்சாதான். சரி, ராஜா எப்படி இருக்கான்? ஏன் உன் கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்லை? ராஜாக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. ஓ, ஐம் சாரி. ஹே, எப்படி? அது ஒரு லாங் ஸ்டோரி. ஒர்க் அவுட் ஆகல, பட் நோ ரிக்ரெட்ஸ். தட்ஸ் ஃபைன். டோன்ட் வரி. யாருக்கு எது எப்போ நடக்கணுமோ அப்படி தான் நடக்கும். அவனுக்கு ஏதோ நல்ல டைம் தப்பிச்சிட்டான். வேற எவன் மாட்ட போறானோ?
Stupid. Come on, yeah. கௌதம் இப்படி சிரிச்சு பேசி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? நீ எப்பவுமே சிரிச்சிட்டே இருக்கணும். நீ சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஆஹா ஓகே போதும் போதும் உன் காம்ப்ளிமெண்ட்ஸ். உன் கூட பேசிட்டே இருந்தா டைம் போறதே தெரியாது. வாவ். ஓ நோ. இப்போ டைம் என்ன? 11:30. சிட்டிக்கு போறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடும் போல இருக்கே. நீ எங்க தங்குற? இன்னும் டிசைட் பண்ணல. நான் டிசைட் பண்ணிட்டேன். Be comfortable. நிம்மதியா தூங்கு. நாளைக்கு காலையில பேசிக்கலாம். ஓகே? நித்யா சரக்கு ஏதாவது? Hey! Good night. Good night. Hi. யார் நீ? Hi baby. Come on cutie. What's this? Good morning. வெளியில போறேன். 1 hourல திரும்ப வரேன். ரூம்லயே இரு. அம்மா பார்த்தா ப்ராப்ளம். By the way, இவன் பேரு சாக்லேட். Hi சாக்லேட். கௌதம் எங்கடா இருக்க? பாத்ரூம் அர்ஜென்ட். ஹே சாக்லேட் பாத்ரூம் எங்க? குட் மார்னிங். பாத்ரூமா? ஸ்ட்ரெயிட் அண்ட் லெஃப்ட். சொல்லுடா. அவ எழுந்தாளா? எப்போ எழுந்தாலும் ஆனா ரூம்ல இருந்து அவஸ்தைப்பட்டுக்கிட்டே வந்தா. பாவம்டா. பாவமா? அவளை பத்தி உனக்கு தெரியாதுமா. உன்னையும் என்னையும் சேர்த்து விட்டுரு. எனக்கு அப்படி ஒன்றும் தோணலடா. ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கா. அதுலதான் நம்மள விழ வச்சிருவா. நீ விழுந்துட்ட அவ்வளவுதான். சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஹே ஓகே பை. சாரி ஆண்டி. கௌதம் மேல எந்த தப்பும் இல்ல. நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதான் உங்களுக்கு தெரியாம. நித்யா நீ வந்த விஷயம் கௌதம் நேத்து நைட்டே எனக்கு சொல்லிட்டான். நைட்டே சொல்லிட்டானா? such an idiot. சாரி ஆண்டி. ஆனா நிஜமாவே அவன் ஒரு 100% idiot தான். தோ இவன் தான் அவனுக்கு தோஸ்து. ஆண்டி இது நீங்களா? கௌதம் அப்படியே உங்கள மாதிரியே இருக்கா ஆண்டி. பார்க்கறதுக்கு தான் என்ன மாதிரி. ஆனா குணத்துல அப்படியே அவங்க அப்பா தான். அதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. ஏன் ஆண்டி? கௌதம் ரொம்ப நல்ல டைப் தானே இல்ல? சரி நீயே சொல்ல. நல்ல டைப் தான். ரொம்ப ஜோவியலா இருப்பான். எதையுமே கண்டுக்க மாட்டான். ஆனா ரொம்ப சென்சிட்டிவ். சொல்லு சொல்லு. கௌதம் கூட இருந்தா டைம் போறதே தெரியாது. கேள்விப்பட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்போவே நல்லா ரவுண்ட் அடிச்சிங்களாமே. சொல்லிட்டானா? So embarrassing. This is too much. என்னோட சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டான். ஆண்டி கௌதம் சீக்ரெட்ஸ் என்கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ் ஆண்டி ப்ளீஸ். கௌதம் சீக்ரெட்ஸா? ஓகே. ஆண்டி இந்த கௌதம எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அவன் குறும்புத்தனம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. வா சாப்பிடலாம். குளிச்சிட்டு அப்புறம் சாப்பிடுறேன். ஓகே. ஜென்ஸ் டாய்லெட் லெஃப்ட்ல இருக்கு. அது கூட சொல்லிட்டான். ஆண்டி கௌதம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு 2 minutes கண்ண முடிக்கோங்க ப்ளீஸ். ஏன் என்ன செய்ய போற? அவனை நான் லெஃப்ட் ரைட் வாங்கணும். பெர்மிஷன் கிராண்டட். Thank you ஆண்டி.
really like it. இது காவ்யா, கௌதம்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். கூடிய சீக்கிரம் அவங்க வீட்டுக்கு போய் பேரண்ட்ஸை பார்த்து கல்யாணத்தை பத்தி பேச போறான். அம்மா I'll call you back. மா நித்யாங்கம்மா கிளம்பிட்டாடா? கிளம்பிட்டாளா? எங்க? ஏதோ ஹைதராபாத்ல அர்ஜென்ட்டா வேலை இருக்குன்னு போயிட்டா. ஏன் உனக்கு ஃபோன் பண்ணலையா? அவன் என்ன லூசாமா? ஏன் வரா ஏன் போறா? ஹைதராபாத் என்ன பக்கத்துல இருக்கு? அவளுக்கு ஃபோன் வேற இல்ல. அவனால நான் பைத்தியம் மாதிரி நினைக்கிறேன். கௌதம், ஹே ஏன் இவ்ளோ லேட்டா? வாவ், இந்த ஒயிட் சுடிதார்ல சூப்பரா இருக்கு. ஸ்வீட் ஃபார் மை ஸ்வீட்டி. ப்ளீஸ் கௌதம், எங்க அப்பாவை எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணிடு. நானு கதா இந்த கௌதம் பாத்துமா. சரி, ஓகே, வா வா. நான் சொன்ன வர்க் எல்லாம் முடிச்சு கொடுங்க. எந்த வர்க்கும் பெண்டிங் இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே முடிச்சிடணும். கௌதம், வெல்கம் யங் மேன். హాయ్ కావ్య నిన్ని పత్తి நிறைய சொல்லி இருக்கு. హ్యాపీ ఉగాది అంకుల్. థాంక్యూ. నేను చెప్పాను కదా కావ్య ఫ్రెండ్ గౌతమ్. గౌతమ్ నా ఫ్రెండ్ సుందరం. ஆமா, మీరు టీవీ ఛానల్లో వర్క్ பண்றீங்க. ஐ கரெக்ட்? கரெக்ட் அங்கிள். அம்மா இங்க வா. ఒక్క నిమిషం ఇప్పుడే వచ్చేస్తాను. తనే కావ్య, చాలా అందంగా ఉంది కదా. అమ్మా ఇది గౌతమ్. வணக்கம் ஆண்டி. கொஞ்சம் காஃபி டீ ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்கும். காவ்யா வா. గౌతమ్, యు క్యారీ ఆన్. நான் கண்டிப்பா வந்துறேன். கௌதம் రండి, మన ఫ్యామిలీ ఇంట్రొడ్యూస్ பண்றேன். நான் எங்கயோ பார்த்திருக்கேன். என்னடா பண்றீங்க? யாரா ஜிங்கிலி? இவனுக்கு இங்க என்ன வேலை? மீ டிவி ப்ரோகிராம் பார்த்தேன், குஜிலி பிளஸ். ரொம்ப சூப்பரா இருந்தது. ஒரு சாப்பாடாவது போட்டுக்கலாமே. டேய் மதன், சாரி. எப்படா வந்த? ஹேப்பி யுகாதி. சேம் டு யூ. थैंक यू. டேய், நான் சொல்லல, காவ்யா ஃப்ரெண்ட். ஆமா, இந்த பையன் தான். ஹாய். நான் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் மதன். இவரோ ஓகே. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. யூ ஆர் சீம் டு பி வெரி ஃபெமிலியர் டு மீ. அங்கிள், நானும் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. அப்படியா? உங்களுக்கு என்ன பார்த்த மாதிரி எனக்கு அவரை பார்த்த மாதிரி. அது இப்படி ரெண்டு பேருக்கு ஒரே நேரத்துல வந்து பார்த்தா. நீங்க நித்யா அங்கிள் தானே? கரெக்ட் அங்கிள், நான் நித்யா ஃப்ரெண்ட். நித்யா ஃப்ரெண்டா? என்ன அங்கிள், அதுக்குள்ளே மாட்டீங்களா? எவ்வளவு வாட்டி நித்யா உங்க வீட்ல டிராப் பண்ணிருக்கேன். ஏய், அடிக்கடி அவளை வண்டியில் கொண்டு டிராப் பண்ணுவல்ல? கௌதம். எஸ். ஓ, அந்த அதே கௌதம். ஏ எஸ், கன்ஃபார்ம் கே. யாரோ ஒருத்தர் புரிஞ்சுக்காம தப்பா பேசினா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏதோ விளையாட்டு கேம் சொன்னது. எது விளையாட்டு கௌதம்? 10 பொருத்தமும் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்பா கிட்ட முதல் பொருத்தமே தப்புன்னு சொன்னதா? விளையாட்டா உன்னை யாராச்சும் கேன்னு சொன்னா நீ அதெல்லாம் பண்ணலாமா? இன்னைக்கு அதனால எவ்வளவு அசிங்கமாயிடுச்சு தெரியுமா? என்னால யார் முகத்தையும் பார்க்க கூட முடியல. என்னோட பிரச்சனை உனக்கு புரிய மாட்டேங்குது. ஓ, உன் பிரச்சனை. இதுதான் உனக்கும் எனக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். நான் நம்ம பிரச்சனைன்னு பாக்குறேன், ஆனா நீ பிரிச்சு உன் பிரச்சனைன்னு பேசுற. இப்படி பிரிச்சு பேசுறவங்க சேர்ந்து வாழ்றதுக்கு எந்த மீனிங்கும் இல்ல. I'm sorry Kavya. This is not going to work out. டேய், பொண்ணுங்கடா, கல்யாணம் பண்ணுங்க. பொண்ணுங்கடா, சொல்லுடா. பொண்ணுங்கடா, சொல்றா. பொண்ணு. பொண்ணுங்க சொல்றா. சொல்லுடா. பொண்ணுங்கடா, கல்யாணம் பண்ணு. பொண்ணுங்கடா, பொண்ணு சொல்றா. யாராவது ஒருத்தர் பேசுங்க. கிளாரிட்டி. டேய், இதுனா டப்பிங் தியேட்டர், கிளாரிட்டியா பேச சொல்ற? நீ என்ன சவுண்ட் இன்ஜினியரா? இல்ல, ஆர்ட் டிபார்ட்மெண்ட். ஓ சாரி, நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். டோன்ட் டச் மீ. டேய், யாரா நீங்க? உங்க பேர் என்ன? கௌதம். டேய்,
உன் பேர் என்ன? கௌதம். அடிங்க. உன் பேரை கேட்ட அவன் பேரை சொல்ற? என் பேரு கௌதம் தான். தூக்கி பாரு. தூக்கி பாரா? அங்க இல்ல. ஸ்டமக். ஐ கம். காரமா இவன் பேரும் கௌதம். நைஸ் நேம்ல. பியூட்டி. Thank you. டேய் மரியாதை சொல்லுங்கடா. பொண்ணை கடை கிட்னாப் பண்ணி வச்சிருக்கீங்க? சார் இது ஆக்சுவலா கிட்னாப் இல்ல சார். 1 minute. இது பக்கா பிளானிங் கிட்னாப் தான். ஒரு தடவை கமிட் ஆயிட்டா கௌதம் தான் செய்யற தொழிலுக்கு துரோகம் பண்ண மாட்டான். என்னடா தொழில்? தெரியல. டேய் இது வேலைக்கு ஆகுது. முதல்ல போலீஸ் கூப்பிடுங்க. எஸ் கூப்பிடு. இன்ஸ்பெக்டர் துரைசிங்கம் 9704228252. இன்ஸ்பெக்டர் தெரியுமா? தெரியும் தம்பி. எனக்கு மட்டும் இல்ல ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். நடிகவர் சிவகுமார் மகன் சிங்கம் சூர்யா. சிங்கம் கௌதம் சிங்கம். சார் இவனுக்கும் எனக்கும் கிட்னாப்புக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல சார். சம்பந்தம் இல்லையா? யோ மீசா இங்க வா. கொஸ்டின் நம்பர் 1 எங்க 2 பேரும் நீங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்களா? இல்ல. கொஸ்டின் நம்பர் 2 பொண்ணோட ரூம்ல இவனுக்கு என்ன வேலை? கொஸ்டின் நம்பர் 3 ஏய் எல்லாம் நானே கேட்கணுமா? நீங்க யாரும் கேட்க மாட்டீங்களா? கரெக்ட் தானே தம்பி? Thank you very much. நீங்க எத்தனை பேரா இருக்கீங்க? ஏய் டோட்டல் 6 பேரா இன்க்ளூடிங் மீ. 6 பேரா? அப்ப மீதி 4 பேர் எங்கடா? 1 3 4 டேய் ரைட்டா நீங்களா இங்க தான் இருக்கீங்களா? அப்ப கிட்னாப் பண்ணது யாரு? அது அவங்கதான். பிரதர்ஸ் அண்ட் சிங்கிள் சிஸ்டர். பிளான் சக்சஸ். டேய் ஒருத்தனே விடாத. இவங்களையும் பிடிச்சு கட்டா. ஏய் கேர்ள் நகையெல்லாம் கழட்டி கொடு. ப்ளீஸ் சென்னை வரைக்கும் டிராப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நகையெல்லாம் எடுத்துக்கங்க. இங்கே நகையெல்லாம் கழட்டி கொண்டுருவான். நீங்க டிராப் பண்ணிட்டு போற நகை எடே எடே எடே. அடாதே. சிச்சு. ஜெய். Don't cry. Don't cry I say. எப்பவுமே இப்படிதான். எப்போ கௌதம மீட் பண்ண நினைச்சாலும் ஏதோ ஒரு ப்ராப்ளம். கௌதம் அவனுக்கும் சொல்ல தெரியாது, எனக்கும் சொல்ல தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் சொல்லலாம்னு நினைச்சப்ப காவ்யாவோட போட்டோவை வீட்ல வச்சிருந்தான். காவ்யா? செகண்ட் டைம் கழுத்துல தாலியோட காவ்யா அவன் வீட்ல இருந்தா. நான் என்னன்னு நினைக்கிறது? சரி போட்டும், இது சரி வராது. எனக்கு கொன்னுடுங்க. ஆனா அதுக்கப்புறம் கௌதமையும் கொன்னுடுங்க. கௌதம்? காவ்யா? நான் இல்லாம அவன் என்ன பண்ணுவான் பாவம். நித்யா உங்களுக்கு எப்படி தெரியும்? நித்யா கௌதம் காவ்யா காவ்யா கௌதம் நித்யா. நீங்க யாரு? தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே போல வந்தவனே யாரடித்தாரோ? அத எல்லாரும் மாட்டிக்கட்டும்ல. உன்னை எதுக்கு வெயிட்டிங்? அடி குமுறுங்கடா. எவாவா நித்யா சொல்றது கேளு. நித்யா நித்யா ப்ளீஸ். நித்யா வேணாம். நித்யா ப்ளீஸ். பேபி கண்ணை என்கிட்ட கொடுத்துட்டா நான் இப்படியே கிளம்பிடுவேனே. நீ எப்ப வேணாலும் கொடு, எப்ப வேணாலும் கொடு. நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு தெரியும். சொல்லு. நான் சொல்றேன். அது வந்து சொல்ல போறியா இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் சொல்லி தொலையப்பா. சொல்ல விடியா. நான் என்ன சொல்ல வரேன்னா ரயில்வே ஸ்டேஷன்லயே சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா ராஜா வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டான். அப்புறம் காவ்யா விஷயத்துலயும் தப்பு நடந்துச்சு. ஏய் காவ்யா விஷயத்துல தப்பு நடந்து சொல்லவே இல்ல. சும்மாரியா. இந்த ஆள் இடையில பூந்து. நான் என்ன சொல்ல வரேன்னா காவ்யாவை லவ் பண்றேன்னு நினைச்சது தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னேன். இதெல்லாம் கரெக்டா சொல்லாத நீ. ஃபோன் 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 ஃபோன். எக்ஸ்கியூஸ் மீ.
சித்தவா எந்த நேரத்துல ஃபோன் பண்ற நீ? இங்க பாரு நித்யா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை பார்த்து நித்யாலாம் ஒரு அழகா சும்மா இருந்தா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அது அவங்க ஃபீலிங்ஸ், என் ஃபீலிங்ஸ் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ படுத உன்னை போய் கட்டிட்டேன் பாரு. முதல்ல அந்த ஆளை போட்டு தள்ளு, ஒரு நிமிஷம் ஒளியும். சாரி பொண்டாட்டி, மெதுவா பேசுறேன், நீங்க நடத்துங்க. இப்ப சொல்லு. சொல்றேன். இங்க பாரு, எனக்கு சினிமால சொல்ற மாதிரி எல்லாம் போட்டிக்கா சொல்ல தெரியாது. உன்னை முதல் தடவை பார்க்கும்போது எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. ஏன் காவியாவும் சிம்ரனும் மிஸ் ஆனப்ப கூட எனக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இப்போதான் எனக்கு புரியுது, நான் உங்களை லவ் பண்ணவே இல்லை, லவ் பண்ண நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ உங்ககிட்ட எப்படி சொல்லணுன்ட்டே தெரியல. நீ எவன்கிட்டயாவது பேசுறத பார்த்தா எனக்குள்ள கோவமா வருது. நீ உன்கிட்ட ஏதோ போய் சொல்லி உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு தோணுது. நீ ஷார்ட் ட்ரெஸ் போட்டிருந்த ஓங்கி பலார்னு அற விடணும்னு தோணுது தெரியுமா? உன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சேன்னா எனக்குள்ள இவ்வளோ பொறாம பொசசிவ்னஸ் இருந்த விஷயம் உன்னை மீட் பண்ண வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லடி. இது கன்ஃபார்ம் லவ் தான், கன்ஃபார்ம் லவ் நித்யா. இதெல்லாம் விடு, நீ இல்லைனா என்னால வாழ முடியாது, அதுதான் உண்மை. இதுக்கு பேரு நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நான் உன்னை நல்லா பார்த்து பண்ணி என் அம்மா மேல ப்ராமிஸ். என்ன சித்ரா நீ, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற நீ. அம்மா சொல்றது கொஞ்சம் கேளுமா ப்ளீஸ். அந்த மீதி 3 வார்த்தையும் சொல்லிடு. நான் நீ நம்ம கல்யாணம் படிக்கலாமா? ஏய், கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தையோட ஆயிரம் நீ தானே கழுவுற, அது எப்படி என்ன கழுவு சொல்ற நீ? இதுக்கு மேல பேசுற பிச்சிருவன் பிச்சு. ஆமா பேசாத நீ. அவர் என்ன பண்ணலாம்? கொன்னுடு.